ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மதுரையில வந்து பார்த்திங்கன்னா, இந்த மசான கொல்ல அப்போ வந்து பார்த்திங்கன்னா, பயங்கரமா நடக்கிற ஒரு திருவிழாவும், இந்த உலக அளவுல ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழாவும், மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அநீதி நடந்தா அப்பப்போ நீதி கிடைக்கிற ஒரு கோவில் தெய்வமாவும், மக்களுக்கு நெறைய நல்லதும், சுடுகாடு சென்டரா இருக்கிற ஒரு கோயில பத்தி பார்க்க போறோம். ஹலோ பீப்பிள், வெல்கம் டு கேபிஎஸ் சுதா விளாக்ஸ். நம்ம இந்த விளாக்ஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை அருகில் தத்தனி ஏரி காளியம்மன் கோயில் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த விளாக்ல வந்து என்னென்னா, இந்த கோயில் பற்றி ஒரு விளாக், அப்புறம் இந்த கோயிலுடைய வரலாறு, அப்புறம் இதில் பார்க்கிங் வசதி, ஃபுட் டீட்டெயில் எப்படி போகணுன்றது தெளிவாக வந்து பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது. தத்தனேரி காளியம்மன் கோவில். இது வந்து நடு சுடுகாட்டில் இருக்கிற ஒரு கோவில் தான். இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் இதனோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காம பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோயில் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்குது சரியா. போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் தான். நம்ம சுடுகாடு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கோவில் தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற அப்படியே டேரெக்டாக போய் அம்மன் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஒரு செவுத்தில் செதுக்கி வச்சுருக்க ஒரு அம்மன் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு சாமி அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மதுரையில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கோவில் பண்ணோம். முக்கியமாக காளியம்மாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான சக்தி அந்த கோவில் கடவுள் தான். நாங்கள் வந்து போய்ட்டு சரிங்களா. ஸோ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா அந்த காளியம்மன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சாமியுடைய சிலை வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தாலே வந்து பார்த்து செதுக்கி வச்சுருந்தாங்க. அது மாதிரி நிறைய விஷயம்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் நடந்து ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு சாமி எல்லாமே தெரிவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க என்னென்னா வேண்டுதல் இருந்தால் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழுக்கில் ஏற்றிருந்தாங்க சரிங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் அதை பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சுடுகாடு உங்களுக்கு தெரியும். சுடுகாடுலேருந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா போனோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது அப்படி சொல்கிறாங்க சரிங்களா. சரி, அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி சில கொடிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோளம், அந்த திருசூலம், அது மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து கோயிலுடைய என்ட்ரன்ஸ். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா போட்டப்பட்டிருந்துச்சு. ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு அம்மன் மாதிரி இருந்தாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பக்கத்தில் சிவன் இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோயிலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம், ஒரு சுடுகாடு இருக்குது. ஸோ சுடுகாடுலேருந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம்ன்றது ஒரு நாள் தவறாது வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இந்தாண்ட பக்கம் நம்ம சிவன் இருக்கார் சரிங்களா. அந்த சிவனுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பார்த்திங்கன்னா அது பின்னாடி சைடு சிவன் இருக்கார். அதுக்கப்புறம் லிங்கம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள திரிசூலம், அது மாதிரி நிறைய விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கோயிலை ஒரு யூட்டர்ன் பண்ணி நீங்கள் வரலாம் சரிங்களா. அது உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன கோயில் மாதிரி தெரியும். நீங்கள் அது உள்ளே போக வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த கோயிலை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அம்மன் சிலை இருக்கும் சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நான் அதை நீங்கள் உள்ளே போய் அங்கே பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபத்தில் ஒரு கல்லால் செதுக்கி ஒரு தீபத்தில் வழுக்கு ஏறி வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அது கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன கோயில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சரிங்களா. அதோடய பேர் நான் உங்களுக்கு மேலேயே கொடுத்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சுற்றிட்டு வந்தாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாராகம், அது மாதிரி ஒரு சில சாமிஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நடந்து போகிற வழியில் இருக்குது பார்த்திங்களா. அங்கே வந்து ஒரு சில பூஜைலாம் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேண்டுகோள் நிறைவேறும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குலாம் வந்து பண்ணுறாங்க சரிங்களா. நீங்கள் அங்கேருந்து கொஞ்சம் தொலைவு கடந்து வந்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் அந்த பக்கத்தில் ஒரு பக்கத்தில் போனும்போது ஒரு ஆச்சரியக்குரியமான விஷயமும் பழைய காலத்தில் விஷயமும், ஏன்னா இது வந்து ரொம்ப பழமையான கோயிலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த கோயிலை சுற்றி நிறைய அம்மன்ஸ் இருக்காங்க, சிவன் இருக்காங்க பின்னாடி. அதுக்கப்புறம் இங்கே தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செவுத்தால செதுக்குன்னா ஒரு ஸ்தலம், அது அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க சரிங்களா. அது நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நாங்கள் போகும்போது சுத்தமாக யாருமே இல்லாமல் நாங்கள் போயிட்டுக்கப்புறம் அந்த வழுக்கு ஏற்றி அங்கே மக்கள்லாம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் இருந்துச்சு. ஸோ இங்கே தான் வந்து வண்டி நிறுத்தலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் இந்த ரோட்லேயே இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த ரோட்டில் வந்து பார்த்தா கோயில் இருக்குது. அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தா சுடுகாடு. நாங்கள் வந்து போகப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பணம் எரிஞ்சினே இருக்குன்னு சொன்னாங்க பார்த்திங்கன்னா, சுடுகாடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு விஷயம்னா அது வந்து நடு சுடுகாட்டில் இருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி டெவலப் ஆகும் பார்த்திங்கன்னா அந்த இடமே கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த காடும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடும் இந்த ஒரு இடமா தான் அந்த கோயில் இருந்துச்சு. ஸோ ஏன் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடு சென்டராக இருந்துச்சு, ஏன் வந்து காட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது. வாங்க நம்ம வந்து பார்த்தா டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கடவுளுடைய ஹிஸ்ட்ரி சரிங்களா. இந்த தத்தனேரி காளியம்மன் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ரொம்ப பழமையான ஒரு கோயில். ஸோ அந்த தத்தனேரி சுடுகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மயான காளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிக்கிறாங்க. பல நூற்றாண்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா இந்த வடக்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து மக்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்தாங்க.
ஸோ நுயல் எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராமல் பார்த்தீங்கன்னா தடுத்து வச்சுருந்தாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் இருந்துச்சு. ஸோ இன்னொரு விஷயம், இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நடு ராத்திரியில் தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அமாவாசை பூஜை பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தா ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜைன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபமாகவும் சாந்தரூபமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. உக்கரம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டவங்களுக்கு அந்த கெட்ட செய்கிறவங்களை தீயவர்களை ஐக்கியத்துக்கு உப்புறமாக இருப்பாங்க. நம்பி வர பக்தர்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாந்த ரூபத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்டது ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா டேரெக்டாக கோர்ட்டு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போகாமல் தத்தனேரி காளியம்மா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய குறைய சொன்னாலும் எவ்வளோ ஆண்டு எவ்வளோ நாள் ஆனாலும் அவங்களுடைய தீர்ப்பு வந்து கரெக்டாக போய் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்குமே அவங்க நம்பப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த திருவிழா காலத்து அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபம் அதான் நம்ம வழுக்கெலாம் ஏற்றி சாமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த வழிபாடு பண்ணுவாங்களோ அப்போ வந்து சாமி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கோபம் எல்லாமே போய் சாமிக்கு வந்து டேரெக்டாக அவங்க நிறைய வழிபாடு பண்ணுறதால இல்லை அருள் பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்டார் அப்படின்னு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோயில் கட்டுற அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய பெரிய கோயில் கட்டி இருந்தாலுமே பழைய கோயிலான இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணுறது போகிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு இருக்குது. முக்கியமாக இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த தத்தனேரி காளியம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா செத்து போன ஆத்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாந்தி அடைவாங்க. அவங்களுடைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வேறு ஒரு இன்னொரு வருஷத்துல வந்து போடுறதுக்கு நிறைய விதமான விஷயம் நம்பிக்கை சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நீதி தேவதையாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே இந்த கோவில் நடக்கிற திருவிழா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப 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 அருள்வாக்கு சொல்லி ரொம்ப குறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி செய்ய ரொம்ப இப்போ வரைக்கும் ஒரு ஆன்மீக தனித்துவமாகவே ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி மீறியும் இருக்குது சரிங்களா. அது மாதிரி முக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்த மக்கள் அப்படின்னு இந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தீய சக்தியால் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்தாங்க சரிங்களா. காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சரி செஞ்சு அம்மன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை அமைச்சதால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இவங்க வந்து இப்போ வரைக்குமே காவல் தெய்வமாகவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மன் வந்து இருக்காங்க. ஸோ இதுமாரி தத்தனேரி காளியம்மன் மயான காளியம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான வரலாறு இருக்குது. காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க, மயான காளியம்மன் சொல்லுவாங்க, தத்தனேரி காளியம்மன் சொல்லுவாங்க, சுடுகாடு காளியம்மன் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருத்தருக்கும் அவங்களுக்கு இஷ்டப்படி வழிபாடு பண்ணுறதால நடுக்காட்டில் நடு சுடுகாட்டில் இருந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லை தாண்டி எந்த ஒரு கெட்ட சக்தியுமே இல்லாமல் பாதுகாக்கிற ஒரு அற்புதமான சாந்தர் மற்றும் கோபமாக இருக்கிற அம்மன் பற்றி பார்க்குறோம். இந்த அம்மன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் விஷயம் வேணும்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய். இந்த கோயிலோட எக்ஸாக்டாக லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் மீட் பண்ணி கொடுக்குறேன். அப்படியே நீங்கள் மதுரையில் போயிட்டு வடக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தத்தனேரி காளியம்மன் கோயில் கேட்டாவே வந்து பார்த்திங்கன்னா பஸ் வசதி எல்லாமே இருக்குது. இங்கே கேட்டு போகலாம். பைக்கில் காரில் போகிறவங்க எல்லாமே இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் கோயிலுக்கு என்ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபுட்டு ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போனால் எல்லாமே இருக்குது சரிங்களா. தேங்க்யூ.